நல்லது, இல்லை என்றால் 10 15 எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படின்றாங்க. மிரட்டல வேணாம், யாருன்னு சொல்லுங்க. நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, அதை சொல்லுங்க. ராணி சிஸ்டர் நினைக்கிறாங்கன்னா, ராணி சிஸ்டர் அவங்க ஏதோ ரிமோட்டரோட யாரையோ நினைச்சிக்கிறேன். அவங்க ஏதாவது வரணும் அப்படின்ட்டு நாம வந்து மக்கள் பிரச்சனை பேசிடுவோம். உங்க ரிமோட்டரோட மக்கள் பிரச்சனை வந்து பேச சொல்லுங்க. முதல்ல பேச சொல்லுங்க. நாங்க பயத்தை சுத்தமா மதிச்சுட்டு வந்து களத்துல நீங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க பேசாம இருக்க முடியாது. இல்ல நீங்க இன்னொன்னு சொல்லுங்க. என்ன தெரியுங்கிறீங்க? சரி தெரிஞ்சு என்ன தப்பா பேசுறேன்னு சொல்லுங்க. இருந்தாலும் நீங்களா இருந்தால் என்ன நீங்களா இருந்தால் என்ன தலை எடுத்துவீங்களா? இல்ல அந்த ஒரு எழிலரசின்னு ஒரு பொண்ணு சொல்லி தெரியுமா? லைவ் நடக்கிற இடத்துல கோத்தருக்கு தலை வரும். அதுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. நீங்க முத தைரியம் இருந்தா இது நேரத்தை நான் என்ன சொல்லிருக்கேன், இமாட்டர் வந்து இறைவன் தான் வெளிப்படுத்தணும். நீங்க வெளிப்படுத்த முடியாது, நான் வெளிப்படுத்த முடியாது, மனிதர்கள் வெளிப்படுத்த முடியாது, சாதாரண மனிதர்கள். இப்ப இவர் தான் வெளிப்படுத்தணும். அந்த விதி இருக்கணும். எந்த ஒரு மனித பிறப்புல ஒருத்தர் தான் யார், அதையும் நீங்க தெரிஞ்சுங்க. அந்த ஆளு வந்து சேர்த்து வைக்கப்பட்டவர், நீங்க நம்மளால இருக்க முடியாது, அதையும் புரிஞ்சுங்க. காஷ்மீர்ல வந்து ஆர்எஸ்எஸ் நாய்கள் சொன்னோம். ஆர்எஸ்எஸ்ல நிறைய நாய்கள் இருக்கு, புறம்போக்கு இருக்குன்னு சொல்றோம். இதை வச்சுட்டு உங்களால நடவடிக்கை எடுக்கணும் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இதுல 5000 கொலை பண்றதுக்கு சசிகலா இருப்பா, அவளை இருக்குன்னு சொல்றாங்க. பாடலே இருக்கு, அப்படி இருக்கு. நீங்க வந்து லைவுக்கு வாங்க, உங்க ஐடியா கொடுங்க, நாங்க கூப்பிடுறோம், பேசுங்க. இப்படி எல்லாம் இருந்து மறைமுகமா ஆனா அது எல்லாம் வேண்டாங்க. தெரியுமா தெரியாதா? பாடல் எங்கிருந்து வருது, யார் கொடுத்தா, இவர் என்ன வேலை பார்க்கிறார், தெளிவா பேச சொல்லுங்க. யார் என்ன வேலை பார்க்கறான்னு சொல்லுங்க. ஆமா நீங்க என்ன கற்பனை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாடலை பத்தி எங்க இருந்து வருது, யார் கொடுக்குறாங்க நீங்க சொல்லுங்க. நாங்க எங்க கிட்ட வருது, நாங்க வந்து பாடல் வெளியிடுறோம். பாடல் வெளியிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல. நீங்க என்ன சைபர் கிரைம் எப்படி பாடல் போனா பையா சொல்லணும். கட் பண்ணி போட்டு காவல்துறை தைரியம் இருந்தா வந்து நடவடிக்கை எடுக்கட்டும். வர மாட்டாங்க. ஏன்னா இது உண்மை. ரம்பாடியா பாடல் உண்மை, வர மாட்டாங்க. நீங்க வேணா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆமா, இனி வந்து இது மாதிரி கருப்பன் சொல்லி தான் வந்து அவங்க நடத்திட்டாங்க. கருப்பன் நாளைக்கு வருவார், அவரை பத்தி சொல்லுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பன் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கருப்பன் சொல்லுங்க, தெரிஞ்ச முத்து கருப்பன் ரைட் ஆபீசர், அவர் பேர் கஞ்சா கருப்பன். அவர் வந்து இல்ல இப்போ கருப்பு வருதுல, படம் சூர்யா கருப்பன் ஒரு படம் வந்துல. ஆமா, கருப்பன் நாங்க நீங்க பாருங்க வந்து ஆமா நாங்க முறை புரியுங்க. நாங்க அறிவு ஆச்சரியங்களா பேசி அறிவு ஆச்சரியம் வரும் தான் சொல்றோம். ஏன் எங்க பேர் வந்து போடுறீங்க? உங்களோட ஆளு மாட்ட உள்ள இல்ல. அப்போ நான் அடிச்சு சொல்றேன், நீ எந்த கருப்பா ஆளு வந்து அடிப்பாங்க. இப்ப நாங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க வந்து மாந்தத்தை விட்டு மாந்திரிக விட்டு எங்க அடிச்சு சொல்லுங்க. நாங்க ஏன் விட்டாரா எங்களுக்கு தெரியும். நான் நிறைய தந்துறோம், நிறைய பாத்துறோம். நாங்க சிவனோட பிள்ளை நீங்க கருப்பனுக்கு மேல அப்பா சிவா புரியுதா? நீங்க ஏவுங்க உங்க கருப்பனுக்கு ஏவுங்க. நான் நீங்க அடிக்குறாங்க. அதுல நீங்க ரொம்ப மேட்டீங்க, ரொம்ப காட்டீங்க. புரியுதா? உங்க ஆளு சொல்றேன். யாரு நீ மட்டும் நினைக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. என்ன நாங்க சாப்பிட கொடுத்தா தாண்ட மாட்டீங்க. அதுல தாண்ட மாட்டீங்க. இங்க அப்படி வாங்காதீங்க. ஒரு விஷயம் எங்கே நடந்துகிட்டு இருக்கும் அல்லது நடந்து கொண்டுகிட்டு இருக்கும், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. இதுக்கு முதல் இந்த உங்களோட அரசியல் கட்சி யாராக இருந்தாலும், எந்த திமுகவோ அமகவோ எதாக இருந்தாலும் ஊழல் செய்யலையா? அன்னரம் உங்களுக்கு இருக்க தைரியம் இல்லையா? 2 பேருக்கும் இப்போ பெருசாக அறம் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. என்ன அறம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? வலைகளிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் போய் ரெக்டாக போய் கேளுங்க, மு.க. ஸ்டாலின்கிட்டையோ இல்லை விஜய்கிட்டையோ பொருள் ஊழல் நடக்குது. இப்போ நிகழ்காலத்தில் ஊழல் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஊழல் நடந்து கொண்டே இருக்குது. அதையெல்லாம் கேட்க துப்பு இல்லை. யூடியூப் வந்து 4 பேர் வேலை உங்களை மாதிரி வேலை வெட்டியில் 4 பேர் உங்களோட யூடியூப் காணொலியை பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற தர்மத்தை எல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? திருநாக்கர சார் சோமரிக்கிறீங்களா? வணக்கம். உங்களுக்கு தான் மிச்ச நாளா ஆலய காணாமல் எங்கே போனீங்க? அப்புறம் வர முடியாது மீட்டர் நாங்கள் தான் நரம் பேசுகிறோம் அடித்து பேசுகிறீங்களே. பக்கத்தில் இருக்கின்றார். ஒரு அறத்தை கேளுங்கள் பார்ப்போம். உங்களுடைய ராதாகிருஷ்ணன் ஐயா எல்லாம் ஓகே தான். எங்கிருந்து இந்த பாடல் வருகிறது? உங்களுக்கு கற்பனையா? இல்லை உங்களுக்கு கையில் சிவனடியாரை கொண்டு தாராங்களா? இல்லை நீங்கள் யாரையோ சிவனடியார்னு நினச்சிக்கிட்டு அவங்க அங்கே வளர்த்துட்டு போயிட்டு ஒரு பேப்பரில் வெளியே எடுத்துட்டு நீங்கள் கொண்டு வரீங்களா? கொண்டு வர அறத்தை கேளுங்க அப்போ உங்களுக்கு தைரியம் இருந்தால். இந்த அறத்தையெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஏண்டா உங்களோட டீம் ஆச்சு. ஒரு சகோதரி கேட்டாங்க இல்லையா அவங்க காணுங்களே, அது உங்களுடைய டீம். எனக்கு தெரியும் யாருண்டு, எல்லாருக்கும் தெரியும் உங்களோட டீம் யாருண்டு. இந்த டீமெல்லாம் இப்போ தேடி வாரவங்க உங்களுக்கு. நீங்கள் மறைமுகமாக கோலை போல் ஆரம்பத்தில் பாடலை வெளியிடக்குள்ளே ஒரு சாமியார் வேஷம் போட்டுட்டு ஒழிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அதை கண்டுபிடிச்சிருக்காட்டி உங்களை நீங்கள் தான் அறம்பாடியாராகவோ போகராகவோ சிவனாகவோ வெளியே வந்திருப்பீங்க. அது உங்கள் டீமில் ஒரு 4 பேர் நம்பிக்கிட்டு ஒரு கொடியண்ட ஆரம்பிச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த 26ஆம் எலெக்ஷனில் ஒரு எவனுடைய அஜெண்டா போய் ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் நமக்கு எங்கடா லாபம் கிடைக்கும், 100 ரூபா காசு கிடைக்கும், எங்கடா எந்த கட்சியில் கிடைக்க மட்டும் போய் சேர்றாங்க இல்லையா? தொழில் வகுத்த கழுவுறதுக்கு அப்படி போய் நீங்கள் சேர்ந்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன பேர்? மக்களை ஏமாற்றி பிழைச்ச அந்த இறைவன் பேரை வச்சு பிழைச்சதுனால உங்களுக்கு ஒரு லாபம். அதை விடுங்க. இப்போ என்ன பேச வருதுண்டா திருநாக்கரசர், நாங்கள் அன்னரம் கேட்கும்பொழுது ஒழிச்சு ஓடினீங்களே கோலம் மாதிரி. ஒரு குரூப்லையுமே இல்லை, எல்லா குரூப்லையும் வந்து பார்த்தா உங்களை அட் பண்ணா திருச்சி ஓடினீங்க. எங்கே போனீங்க? ஆரம்பத்துலேருந்து உறுதியாக இருந்திருக்கணுமே. அந்த அறம்பாடி பாடல் உண்மை இப்போ மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்க. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க அதில் போலியும் இருக்கு உண்மை இருக்குது. அப்போ
நீங்க கேளுங்க பக்கத்துல ராதாகிருஷ்ணன் அந்த பொய்ப்பாடல யார் எப்படி புனைஞ்சு எப்படி வருது, ராதாகிருஷ்ணன் இதுக்கு சத்தியம் பண்ணுவாரா? இல்ல அது 100 பர்ஃபெக்டான தூய்மையான பாடல், பரிசுத்தமான பாடல்னு சொல்லுவாரா? நீங்க சொல்ற ராதாகிருஷ்ணன் சொல்றதா இந்த திருநாவுக்கரசர் நீங்க சொல்றத ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு ஒரு ஒரு மடத்தன அவர் மனநிலை புரியுதா இல்லையா? ஒரு இறை ஒரு 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 சின்ன பிள்ளை கூட, ஒரு அறிவில் ஒரு சின்ன பிள்ளை கூட இறைவன பாடல்ண்டா 100க்கு 100 அதில் அறம் இருக்கும், அதில் தர்மம் இருக்கும், நீதி இருக்கும், கடமைகள் இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும், எல்லாமே மக்களுக்காக பொதுவான ஒரு பாடலாக இருக்கும். அந்த பாடல் எந்த உலகத்தில் மக்களும் பின்பற்றலாம். அதுதான் இறைவனுடைய பாடல், சித்தர் பாடல் என்று சிறுவன் கூட சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர் சொல்றாரு அதில் புனையப்பட்டதில் அது 120 பாடல் தான் உண்மை. அதுதானே நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்கணும். சரி திருநாவுக்கரசரே, நீங்கள் அந்த நம்ப உண்மையான அந்த பாடல் எப்படி என்று கேளுங்க ராதாகிருஷ்ணன்ட்டு. பொய்யான பாடல்னு சொன்னீர்கள் இல்லையா, அந்த பாடலை ராதாகிருஷ்ணன் எங்கே இருந்து நீங்கள் சொந்த கற்பனை எழுதுறீங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் இருக்க வக்கல் அரசியலில் இப்போ நீங்கள் தர்ம அதர்மம் கேட்குறீங்க, எதிர்த்து போராடுறீங்க இல்லையா தர்மத்துக்காக. இப்போ MK ஸ்டாலின் விட்டு 2 கற்றுங்க பார்ப்போம். தர்மத்தை கேளுங்க, எங்கடா செஞ்ச ஊழல் போல மக்களை ஏமாற்றாண்டு கேளுங்க. 70-80 வருஷமா அந்த ஆட்சியான ஆழ்ந்திருந்துச்சு. அண்ணரும் கேட்கல, இப்போ மட்டும் புதுசாக கொடி பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. ஏன்னா அந்த கட்சி மாறிட்டு, அந்த கட்சியே உங்களை எதிர்க்க இல்லாமலுக்கு பயத்தில் அது ஆளுங்கட்சி. அதை எதிர்த்தா கம்பி ஒன்றும் மரம் எங்கே பிழைக்கணும், சாக மட்டும் நடக்கலாம். இந்த கட்சி எப்படா ஊழலும் காத்துட்டு இருந்தீங்க. விஜயை கொடி பிடிச்சிங்க, வந்துட்டாரு ஏதோ ஒரு வழியில். விஜயை வச்சு இப்போ அங்கே பேசுகிறீங்க. இதுதானே உங்களோட அரசியல். இப்போ ஒரு 5 வருஷம் விஜய் ஆளுவார், உங்களுக்கு சதிச்சிடும். எந்த விதமான லாபம் தெரியாது. கடைசி என்ன செய்வீங்க, ஒரு லாபத்துக்கான ஒரு கட்சியோட சேர்ந்துட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பற்றி கேவலம் பேசுவீங்க. இதான் நம்மளோட தர்மம். அதோட சாக்கடை. இது ஒரு சும்மா ஒரு டீ கடையில் பொழுதுபாமலுக்கு 2 பேர் 3 பேர் கூட்டிகிட்டு கழிச்சிட்டு இதை கேட்குறதுக்கு 4 பேர் உங்கள் யூடியூப்பில் இதுக்காக நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஒரு உண்மையான தைரியமான ஆட்களாக இருந்தால் உங்களோட டீம் ராதாகிருஷ்ணன் அவர்களே, உங்களோட டீம் நீங்கள் வெளிப்படுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த பாடலை பற்றி நீங்கள் கேட்கணும், நீங்கள் நம்பணும், உண்மையாக போயாண்டு. நாங்கள் நம்புறதுக்கு மற்ற எல்லாம் அந்த கோமாவிலையும் தூசத்தனமாக அவ்வளோ அறிவில்லாத தமிழர்கள் நினச்சிட்டிங்களா? அறிவு கட்ட தமிழர்கள் நினச்சிட்டிங்களா? தமிழர்களை ஏமாற்றுவதற்கு எதையாச்சும் ஒரு சாமியை சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணிட்டு ஒரு எழுத்து தமிழில் இருக்குமெண்டா, தமிழ் என்று சுத்த தமிழில் இருக்குமெண்டா மக்கள் ஏமாந்துருவாங்க தமிழர்கள். அதெல்லாம் உங்களுடைய காலம், உங்களுடைய தாத்தா காலம். நீங்கள் ஒரு தாத்தா தானே, தாத்தா காலம். இப்போ AI ஜென்ரேஷன் டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாருக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு தான் சொல்லுவீங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் நீங்கள் யோசிக்கிறதுக்கு முதலே சொல்லிடுவாங்க. இதுதான் இப்போ உள்ள அறிவான காலம். அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்ட வேண்டும். நம்புகிற காலம் முடிஞ்சு. நம்பித்தான் இவ்வளவு போலி சாமியார்கள், இவ்வளவு கொடுமைகள். நீங்கள் நம்பித்தானே போட்டு ஒவ்வொரு அரசியல்வாதியை நம்பி போட்டு குட்டிச்சோராயிட்டீங்க இல்லையா? விஜய் ஒரு கண்ணை திறந்துட்டார், ஒரு பாடமாக பேத்துரு. இனி யாரையும் எந்த விதமான கவர்ச்சியை நம்ப போகிறதில்லை. நீங்கள் ஒரு கவர்ச்சி அனைவர் பாடலை கொண்டு. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க கடைசா? நீங்கள் தான் நம்பணும், நீங்கள் தான் பொய்யா உண்மையான நம்பணும். நாங்கள் நம்பிட்டோம். எப்படி நம்பியிருக்கிறோம்? இது பொய் பாடல் உண்டு. இப்போ நீங்கள் எப்படி நம்பிக்கிறீங்க உண்மை பாடலண்டா? அப்போ இந்த உண்மை பாடல் நீங்கள் நிரூபிக்கணும். நீங்களே பாடலை வெளிவிட்டுட்டு நீங்கள் இதை எப்படியாச்சும் நம்பிட்டு போங்கடா. இப்போ நீங்கள் என்னது பரப்புறீங்க? சரி, சித்தருக்கு சக்தி இருந்தால் நீங்கள் இந்த பாடலை வெளியிடாமல் கொடுங்க. அப்போ அந்த காற்றுல பிறந்து மனிதன் உள்ளத்தில் வரட்டும். வருமா? வராது. சரி, இதையும் கூட நீ தைரியமாக சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். நான் தான் சிவனடியார், நான் தான் சிவன், நான் தான் கல்கி, நான் தான் அரசை உலகை ஆளப்போகிறேன், இந்தியாவை எல்லாத்தையும். நான் தான், என்னுடைய உள்ளத்திலிருந்து உதிக்கின்றது பாடல். எனக்கு அருள்வாக்கு வருகிறது. எனக்குள் பரிசுத்தாவி பிதா சுதனும் இருக்கிறார். இல்லை, பிதாவும் பரிசுத்தாவியும் இருக்கிறது. நான் அவருடைய சுதன். நான் தான் அல்லாஹ். எனக்கு ஜிப்ரைல் எனக்குள்ளே வந்து இந்த வகை தாரார். எப்படி அறம்பாடி பாடல் அப்படி சொல்லிட்டு போங்க. அதுக்கு வர பிரச்சனை. இப்போ உங்களை பதிவு செய்யணுமெண்டா இந்த பாடலை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த போலீஸில் முறையிடுங்கன்னு சொன்னாங்களே, உங்களுக்கு லூசன் என்று விட்டுருவாங்க. உண்மையை சொல்கிறேன். ஏண்டா இந்த கற்பனை எல்லாம் இருக்கு மிதிக்கி. நான் கடவுள். இப்போ புதுசாக தோண்டியிருக்காங்கல்ல நிறைய, இந்த அன்னபூரணி, பெண், அம்மன், அது இதுன்ட்டு அப்படி ஒரு கேட்டகரி, அப்படி ஒரு லிஸ்ட்டில் உங்களை சேர்த்துருவாங்க. அதனாடி இந்த லூசுக்கு பைத்தியங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த கேஸை கூட எடுக்கிற மனசு சிரிப்பாங்க. கட்டு இந்த ஒரு சாமியார் அறம்படி பாடல் கொண்டு வருது, அங்கே அந்த சாமியார்டா டேப்பு புழப்ப பார்க்குற வேலை பாடுறா என்று சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பாடலை பதிவு செய்யணும் என்றால் சித்தருடைய பெயர், அவர் வாழ்ந்த ஊர், வாழ்ந்த கட்டம், இப்பொழுது இந்த பாடல் எந்த வடிவமாக, எந்த ஒழிச்சிட்டு, எந்த காலகட்டத்தில் வருகின்றது, அப்போ நவீனமாக வருகின்றது என்றால் யார் மூலமாக வருகிறது, எல்லாத்தையும் நீங்கள் எழுத்து மூலமாக கொடுத்து தான் நீங்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் மக்களை முட்டாளாக்கி நம்ப வைத்து மக்களாகவே இந்த பாடலை மெய்ப்பித்து அந்த வேப்ப மரத்தில் பால் வார மாதிரியும் அதில் பிள்ளையார் முகம் தோன்ற மாதிரி மக்கள் பார்வைக்கு அது தோன்றும் என்றால் அதை இறைவனற்று நம்புவதும். உண்மையாக அது நடக்கின்றது. அதை நான் பொய்ப்பிக்கவில்லை. சிலவர்கள்
அதையும் விட எக்ஸ்ட்ரா நம்புவார்கள். சும்மா ரோட்டில் இருக்கிற இந்த மயில்கல்ல கூட சாமி கல்லண்டு சிவலிங்கம் திரும்பினா நம்பலாக்கள் கூட எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலும் இருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையான பக்தி கூடினாக்கள், பக்தி முக்தி போய் சொல்லுவாங்களே, சித்தன் பிடித்து அவனையும் மறந்துடுவான், எதை பார்த்தாலும் இறைவன் இறைவன் என்று சொல்கிறான். அப்படியான ஆக்கள் மட்டும்தான் உங்களையும் நம்புவார்கள். அதுவும் இந்த காலத்தில் குறைவு. அதனால் அறம்பாடி பாடல் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க லாஸ்ட்டாக, அறம்பாடி பாடல் மூலமாக தான் அந்த உலக தலைவன் வர போகிறான், அது எங்கிட்ட டீம் தான், அது என்னை மீறி வர மாட்டாங்க, சவால் விட்டீங்க. அதே போல் நானும் சொல்கிறேன், கடைசி மட்டும் விடமாட்டேன் இல்லை, விடமாட்டேங்கிறதுக்கு உண்மையாக வந்தால் தானே, உங்கள் மூலமாக வந்தால் எப்படி என்னால் விடாமல் இருக்க முடியும்? அது உண்மை இல்லவா? அது இறைவன் இல்லவா? தடுக்க முடியுமா? உங்கள் மூலமாக இல்லை என்றே ஒரு நம்பிக்கை என்றால் இல்லை, உங்கள் மூலமாக வராது, இது ஒரு பொய். என்னை உண்மைப்படுத்துறது உங்கள்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை, வாய் சொல் மட்டும்தான் இருக்கு. அதுவும் 1-2 பேர் இருந்ததெல்லாம் சிதைஞ்சிட்டு இன்னும் நீ ஏமாத்தே இல்லை. ஏன்டா உங்களோட ஈகோ பிரச்சனை. இனி என்ன செய்வீங்க? இருக்கும் காலம் மட்டுக்கும் இந்த பாடலை போய் வைக்கிற உங்களோட பயணம் இப்போ அரசியல் பயணம். அறம்பாடி பாடல் பயணத்தை எடுக்க போறீங்க, அது பிளாக் ஆகி அதில் இப்போ கேள்வி கேட்டால் அவனை சபிக்கிறீங்க, திட்டுறீங்க. அதே சாபம் நமக்கு வந்து விடுங்க. ஏனென்றால் அது இறைவன், உங்கள்கிட்ட இறைவன் இல்லை என்று சொல்கிறேன். ஏண்டா இல்லை ஏண்டா உங்களுடைய பேச்சு இப்போ பார்ப்போமே, இப்போ உங்களை யாருன்றே தெரியாது, யாருன்றே தெரியாமல் சித்தர் போல் ஒழிச்சிட்டு இருந்தீங்க. வெளியே வந்தோடனே சித்தர் வேஷத்தை அதோட விட்டுட்டீங்க. நீங்கள் அந்த நாம கல்கியாகவும் நாம போகராகவும் நாம அறம்பாடி ஆகும் என்கிறத விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் அரசியலுக்கு போவோம் என்று பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ அரசியல் கட்சி கொண்டிருக்கீங்க. இந்த அரசியல் கலைக்கிறதுக்கு 4 பேர் நாங்கள் கேட்டுட்டு உங்களோட நீங்கள் கலைக்கிறத நாங்கள் இவ்வளோ பொறுமையாக கேட்க முடியா? காதால ரத்தம் நாங்கள் பரவாயில்லை என்று கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியம். அந்த 4 பேரை நீங்கள் திட்டி தீர்த்து கழிச்சீர்கள் என்றால் முறையாக பதில் கொடுக்காமல் போட லூசி பயில என்று கூட பதில் வரும். அதற்காக நீங்கள் கோவிக்கக்கூடாது. என்றால் உங்களுடைய யூடியூப்புக்கு பலமே அந்த கேள்விக்கு மக்கள் தான். நீங்கள் ஒன்றும் பரிசுத்த ஆத்மா இல்லை. நீங்களோ நானோ யாரோ நல்லதை நடப்பதற்கு, மங்களகரமான வார்த்தை வருவதற்கு, சரியா? அதையெல்லாம் நீங்கள் பொறுத்து சமாளித்து போனால் மட்டும்தான் உங்களை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள். சரி, என்ன செய்யலாமுங்கிறீங்க? வாங்க என்னோட நேரடிக்கு. நான் தான் கூப்பிட்டேன் இல்லையா? நேரடிக்கு என்னோட வாங்க, பேசி தீர்ப்போம். பெண்களையெல்லாம் கூப்பிடாதீங்க, அவங்களாம் வர மாட்டாங்க. என்ன அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு அவங்க அந்தளவுக்கு இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்களே, நம்ம அதை அவர் நிரூபித்து என்ன செய்ய போகிறாங்க உங்கள்கிட்ட? அப்படி தான் உங்களோட பெண்களோட பேசணும் மாட்டேன், என்னோட பேசுங்க. நான் பெண் என்று நினச்சிட்டு பேசுங்க. யாருடையாச்சும் நேரலை பேசுங்க. இந்த எதிர்த்து இதுவரைக்கும் நீங்கள் அறம்பாடி பாடலை எதிர்த்தவர்களோட நேரலை பேசவில்லை. உங்களுக்கு சார்பாக பேசுபவர்களை கூப்பிட்டு சேர்த்து கொண்டு இருக்கீங்க. அவர்களுக்கு கூட நம்பிக்கையில் அறம்பாடி பாடல் நம்பிக்கையில் அடி போனால் போட்டோம், நாம் பாப்புலர் ஆகணும்னு இருக்கிறீங்க. ஆகுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த விதமாகவும் ஆகுங்க, அதை பற்றி கருத மாட்டோம். நீங்கள் எந்த விதமாக போட்டாலும் எங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நாங்கள் ரசிப்போம். ஆயக்கலை 60 கலையை காட்டினாலும் நாங்கள் ரசிப்போம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், சகலம் கமெண்ட் பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாம் வரும். ஆனால் இறைவனுடைய பெயரை வைத்து ஏமாத்தாதீர்கள். ஏமாற்றினால் நீங்களும் சிவன் பிள்ளை தான் என்று வைத்துக் கொள்வீங்க. சிவன் பிள்ளை போலி என்றால் உண்மையான சிவனே எல்லார் மூலமும் எங்கள் மூலமும் உருவெடுத்து உங்களுக்கு முன் கேள்வி வைப்பார். அதனால் கொஞ்சம் ராதாகிருஷ்ணன் அவர்களே வார்த்தைகளை கவனமாக பிரயோகிங்கள். அப்படி நல்ல முறையில் நாமல் வாதோட மட்டும் என்னோட வாங்க, ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட வந்து பேசுவோம். அடுத்தது திருநாவுக்கரசு, நீங்கள் எங்கே இருந்தீங்க? உங்களால் எங்கே போனீங்க? உங்களோட டீம் ஆக்களோட பேர்களை இப்போ சொல்ல முடியாது, அவர்கள் நம்மளை சீனியால் சொல்லலாம். கரெக்டாக இப்போ நீங்கள் பொதுவாக வந்துட்டீங்க. நீ பொதுவாக எந்த தரப்பாக சில பேர் கேள்வி கேட்குறோம், அது எனக்கும் படும் சாரும். இதுக்கு முதல்ல எங்கே போனீங்க? ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இருந்திருக்க வேணும், ஒழிச்சு ஓடி நீங்கள் எந்த குழுவிலையும் வரல. இப்போது வந்திருக்கிறீங்க. இப்பொழுது கேட்டால் ஏதோ எழுதி தப்பிக்கொள்வீர்கள். உங்களோட பிளான் இப்போ புரிஞ்சு போச்சு. லாஸ்ட்டாக ஒரு பிளான் புரிஞ்சு போச்சு உங்களுடைய வார்த்தையிலிருந்து. எப்படி உங்களை வந்து கேள்வி கேட்கணும், இல்லாட்டி நாங்கள் காவல்துறையில் கூட்டிகிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகணும். உங்களை கூட்டிகிட்டு போய் இவர் இப்படித்தான் போய் பாடலை அதை போய் என்று சொன்னோம்னா உங்களிடம் கேள்வி வைப்பார்கள். நீங்கள் சாமி வேஷம் போட்டு அருள் வாக்கு வந்த மாதிரி, அது என்ன காந்தாராவா, அந்த எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்கன்னா உங்களை சாமி எடுத்து கையெடுத்து கும்பிடுவார்கள் என்று நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அதோடு நீங்கள் தான் சிவனும் நீங்கள் தான், அறம்பாடியார் நீங்கள் தான், மற்றது போகர், அதாவது அறம்பாடி பாட சொன்ன அனைத்து அவர் தான் சொல்லி போட்டு நீங்கள் அருள் வாக்கு சொல்லுவீங்க. எனக்கும் வருது சாமி. அதாவது அருள்வாக்கில் சொல்லுவீங்க. உங்களோட கூட ஒரு டீம் பிடிக்க இல்லையா? முதல் டீம் ஒரு பேர் வானாது, பொது இடம் தானே, அந்த டீமுங்களாம் சொல்லுவீங்க. இவர் தான் அவர், இவர் தான். அந்த 5 பேரை ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க. அந்த 5 பேரில் இவர் தான் என்னோட டீம், என்னுடைய கல்கி சேனை படையினர் அப்படிங்க. நான் தான் கல்கி அமைங்க. கடைசி என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு இடத்தை இருந்துக்கிட்டு ஊர் பலையாளிட்டு இருப்பீங்க, அரசியல் ஊர் பலை. இதுக்கு ஒரு அறம்பாடி பாட தேவையா? ஓகே, நேரடியாக வாங்க, அடுத்த காலம் பேசுவோம்.